ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பலனாலே மீண்டும் விண்ணில் பறக்க ஆரம்பித்தது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு பலனளிக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 6/4/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் பங்குனி 23வது நாள். இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள். காயாமங்கலம் முத்துமாரியம்மன் ரதம், சென்னை மல்லீஸ்வரர் விடையாற்று விழா, அதிதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை, திதி சதுர்த்தி மதியம் 1:48 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம், நள்ளிரவு 2:21 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கலைத்துறையிலே வெற்றி பெற இன்று இளைய தலைமுறையிடம் சினிமாவில் நடிக்க வேண்டும், பாட வேண்டும், இயக்குனராய் வர வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாய் உள்ளது. ஒருவர் ஜாதகத்திலே லக்னம் மேஷமாகி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனாகி, அந்த சுக்கிரன் மகர வீட்டில் அதாவது 10ஆம் இடத்திலே அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்றார். அவர் படத்தில் இயக்குனராகவும் புகழ்மிக்க நடிகராகவும் வர முடியும். அதுபோல ஒருவரது ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் ஆட்சி நட்பு பெற்று லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்தால் அவர் நடிப்பில் புகழ் பெற்று திரைப்பட துறையிலே அதிக வாய்ப்புகளை பெறலாம். ஒருவரது ஜாதகத்தில் சனியும் புதனும் இணைந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் அவர் கர்நாடக இசையிலே புகழ் பெறுவார். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சனி நட்பு பெற்றால் அவருக்கு நாட்டியம் நன்றாக புகழ் பெறுவார். சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்
இயக்குனராய் வர வேண்டும் என்றால் 7வது வீட்டிலே புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் தனித்தோ இணைந்தோ இருக்க வேண்டும். சினிமாவில் புகழ் பெற விரும்புவர்கள் தங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஆய்வு செய்து இந்த எளிய பரிகாரத்தை இளம் வயதிலே செய்தால் 18 வயது முதல் கடைசி வரை நாட்டியம், நாடகம், சினிமா போன்ற கலைத்துறைகளில் சிறந்தவராய் வரலாம். முதலாவது பரிகாரம் என்னவென்றால், சினிமாவில் வாய்ப்பு பெற முயற்சித்தும் ஆண் பெண் இருபாலருக்கும் சினிமாவில் தற்போது நடித்து கொண்டிருப்பவர்களும் மேலும் புகழ் பெற உதவி செய்யும் ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான். கிருஷ்ண அவதாரம் எடுத்து பெருமாள் தான். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை ஏகாதசி திதியிலே தங்களது குல தெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு காலை நேரத்திலே சென்று ஒரு 108 சுற்றுக்கள் சுற்றி சூடமேற்றி சாமி தரிசனம் செய்து வர வேண்டும். இதுபோல் தொடர்ந்து 3 மாதங்கள் வரும். வளர்பிறை ஏகாதசி திதியில் தவறாமல் 108 சுற்றுகள் சுற்றி சூடமேற்றி தரிசனம் செய்து வர வேண்டும். ஆலயத்தில் தீப தரிசனம் காணும்பொழுது கண்களை மூடாமல் தீப ஒளியை உங்கள் கண்களுக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் 3வது மாதத்திலே சினிமா வாய்ப்பு தடையின்றி கிடைத்து முயற்சி வீணாக. 2வது பரிகாரம், சினிமாவில் வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நடித்துவிட்டு வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள், அதாவது புதன் துதி சுக்கிரன் துதி, அதாவது புதனுடைய காயத்ரி சுக்கிரனுடைய காயத்ரி அன்றாடம் 108 தடவை சொல்லி வர அருமையான ஒரு மார்க்கத்தை அவர்கள் பெறுவார்கள் என்றால் அதிலே ஒரு மாற்று கருத்து இல்லை. நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற பரிகாரத்தின் உடைய தலைப்பு என்னவென்றால், விவசாயத்தில் உயர்வு பெற அதற்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் என்ன, திதிகள் என்ன, கிழமைகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, அறிந்து தெரிந்து புரிந்து கிரக இணைவுகளை கொண்டு பிறரை வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற ஒரு அற்புதமான பகுதி இதுதான் என்றால் மிகையல்ல. செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு ஏற்படுமானால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் தோஷ பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வர, பிறகு தியானம் செய்ய வேண்டும். 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். முருகனை இஷ்ட தெய்வமாக நினைத்து வணங்க வேண்டும். பவழ மோதிரம் அல்லது மாலை அணிய வேண்டும். முருகனுக்கு செவ்வாய் பகவானுக்கும் நெய் தீபம் 9 வாரம் தொடர்ந்து ஏற்ற வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். இரத்த தானம் கொடுக்க வேண்டும். கணவன் அல்லது மனைவி கையால் யாராருக்கெல்லாம் மரணம் ஏற்படும், லக்னாதிபதி 6ஆம் அதிபர் 7ஆம் அதிபரோடு கூடி 6இல் பலமின்றி நிற்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும். உதாரணம், மகர லக்னம் லக்னாதிபதி சனியும் 7ஆம் அதிபர் சந்திரனும் கூடி இருக்க 6ஆம் அதிபர் புதன் 12இல் தனுசில் நிற்க 6ஆம் இடத்தை பார்க்க மனைவி அல்லது கணவன் கையால் மரணம் உண்டாகும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு கலத்திர காரணம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 2ஆம் வீட்டிலோ அல்லது 7ஆம் வீட்டிலோ சனியும் செவ்வாயும் கூடி 7இல் அதிபர் பகையாகவோ நீச்சமாகவோ நிற்க கடுமையான கலஸ்தர தோஷம் உண்டாகும். 2 தார யோகம் உண்டாகும். இவ்வாறு அமைந்தால் வாகரத்து செய்த பெண்ணை திருமணம் செய்வீர். 2ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் சுக்கிரன் மூவரும் கூடி மறைந்திருக்கிற செவ்வாயும் சனியும் 2ஆம் இடத்தில் நின்று இவர்களை பார்க்க அல்லது 7ஆம் இடத்தில் நின்று இவர்களை பார்க்க வேறொரு மனைவியை இவர் மீண்டும் மறுமணம் செய்து கொள்வார். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, காசு பணம் துட்டு சுக்கிரன் பெயர்ச்சியால் கோடீஸ்வர யோகம் பெறும் டாப் 5 ராசிக்காரர். மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியான சுக்கிரன் சில ராசிக்காரர்களுடைய தலையெழுத்தே மாற்றப் போகிறார். இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம். சுக்கிரனின் பெயர்ச்சியால் கோடீஸ்வர யோகம் பெறும் டாப் 5 ராசிக்காரர்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் சரியான நிலையில் அமைந்திருந்தால் எதற்கும் பற்றாக்குறை ஏற்படாது, நிதி பிரச்சனை வராது என்று சொல்லப்படுகிறது. மீன ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார்.
மேஷ ராசியில் நுழைவது மட்டும் அல்லாமல் அஸ்வினி நட்சத்திரம் இது சில ராசிக்காரர்கள் பல வழிகளில் நன்மை தரப்போகிறது. அந்த அதிர்ஷ்டமான ராசிகள் யாவை? நீங்கள் அவர்கள் ஒருவரா என்று பாருங்கள். இப்பொழுது அந்த 5 ராசிக்காரர்கள் யாரா? ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டும் நல்ல நிலையில் இருந்தார் அவர்களுக்கு அற்புதமான பலன்களை செய்வார். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார். நிலுவையிலே உள்ள அனைத்து பணிகளும் முடிவடையும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். தொழில் தேடலில் புதிய வாய்ப்புகள் வரும். இது தொழிலதிபருக்கு ஒரு மங்களகரமான நேரமாகும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மங்களகரமான நேரம். சுக்கிரனின் பெயர்ச்சியால் இந்த ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் நன்மை அடைவார்கள். வருமானம் அதிகரிக்கும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார்கள். வெளிநாடுகளிலிருந்து நன்மை கிடைக்கும். உறவுகள் நன்றாக இருக்கும். அமைதி நிலவும். கடகம், இது கடக ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலன்களை தரும். சுக்கிரனின் பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக எல்லாம் நன்றாக இருக்கும். புதிய திட்டங்கள் தீட்டினால் வெற்றி பெறும். மேஷம், சுக்கிரன் மேஷ ராசியிலும் அஸ்வினி நட்சத்திரம் பிரவேசிப்பது இந்த ராசிக்கு பல வழியில் நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் ஆளுமை மேம்படும். பொருளாதார ரீதியாய் நல்ல நிலையில் இருப்பார்கள். தொட்டு இருந்து வரும் அனைத்து நிதி பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் நீங்கும். தங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தேடி வருவார்கள். தொழில் அதிபர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். காதல் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். சுக்கிரனின் பெயர்ச்சியால் இந்த ராசிக்கு எல்லாமே அற்புதமாய் பதவி உயர்வுகளும் புதிய பொறுப்புகளும் ஒரு நிதி நிலைமை மேம்படும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உற்று நோக்கி அதனுடைய பலாபலனை பெற்று சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியும். கிரகங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களான வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் என்ற மந்திரத்தை ஓத வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுவாக இன்று எல்லா நன்மைகளும் உண்டாகும். கவலைகள் மனோ தைரியம் கூடும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கை கொடுக்கும். பண தேவை அதிகரிக்கும். வீண் செலவு, மன அமைதி பாதித்தல் ஆகியவை இருக்கும். அதை உங்களால் சமாளிக்க முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று எல்லா நன்மைகளும் உண்டாகும். கவலைகள் ரோகிணி நட்சத்திரத்தை மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கை கொடுக்கும்.
மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண தேவை அதிகரிக்கும், வீண் செலவும் மன அமைதியும் பாதிக்கும். இருந்தாலும் அதில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று விருந்து நிகழ்ச்சி கலந்து கொண்டு வாய்க்கு ருசியான உணவை உண்பீர்கள். காரிய தாமதம், உடல் சோர்வு, வீண் பகை போன்றவை ஏற்படலாம். உங்களை கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக்கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று விருந்து நிகழ்ச்சி கலந்து கொண்டு வாய்க்கு ருசியான உணவை உண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய தாமதம், உடல் சோர்வு, வீண் பகை போன்றவை ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களை கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக்கூடும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளரை அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவார். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து வாடிக்கையாளரை அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நிதானமான பேச்சும் புத்திசாலித்தனமான சிந்தனையும் அவர்களுக்கு துணை வரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இந்த குடும்பத்தில் இருப்பவரின் செயல்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாய் எடுத்து சொல்வது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவரின் செயல்களால் டென்ஷன் உண்டாகலாம், கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாய் எடுத்து சொல்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாய் படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாய் படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது. இன்று இடையூறுகள் விலகும். தர்ம குணமும் இரக்க சிந்தனையும் மேலோங்கும். எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மற்றொரு உதவிகள் செய்வதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று இடையூறுகள் விலகும். தர்ம குணமும் இரக்க சிந்தனையும் மேலோங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த மற்றொரு உதவி செய்வதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள். பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்த பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று சிறப்பாக இன்று வேலை செய்து நற்பெயரை பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலனை வாங்கி கொடுப்பீர்கள். கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்ற மனமாறி மீண்டும் திரும்பி வருவார்கள். பண வரத்து திருப்தி தரும். காரிய அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6.
உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவு இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அலைங்களை வாங்கி கொடுப்பீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனமாறி மீண்டும் திரும்பி வருவார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் அனைத்து விஷயங்களிலும் உண்டாகும். அது மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும். கல்வியிலே முன்னேற்றம் வேண்டும் என்பதை குறிக்கோளாய் கொண்டு பாடங்களை படிப்பீர்கள். எதிர்ப்புகள் அகலும். ஆடை ஆபரணத்தை அலங்காரத்தையும் விரும்புவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும். கல்வியில் முன்னேற வேண்டும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் உழைப்பின் மூலம் தகுதியான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதிலே நல்ல ஒரு நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடை ஆபரணத்தை அலங்காரத்தையும் விரும்புவார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். முக்கிய நபர்கள் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறுகின்ற நிலைக்கு எட்டி செல்வர். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.